கத்திரி பசம் ஸ்தோத்திரம். இப்போ எகிப்தை பற்றி பார்த்தோம். நியாயத்தீர்ப்பு 2 வாரமும் வந்து எகிப்தை வந்து பார்த்துட்டு வரோம். எசேக்கியேல் 29:9. உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. எகிப்து தேசம் பாலும் வனாந்தரமும் ஆகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே. ஆமா, எனக்கு எகிப்து நதி வந்து என்னுடையன்னு பார்க்கும்போது அந்த எகிப்துல வந்து பிசாசினுடைய ஆளுகை எல்லாம் இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணாருன்னா செங்கடல் என்ன செய்றாரு, பிளந்து உள்ள போய் அந்த நதியின் சர்ப்பங்களுடைய தலைகள் என்ன செய்றாரு, உடைக்கிறார். எசேக்கியேல் 29:9 ஏற்கனவே பார்த்துட்டு வந்தது அந்த விஷயம் பார்த்தோம்னா சர்ப்பங்கள் வந்து உடைக்கும். 40 சங்கீதம் 74:13. அதில் வந்து வலுசர்ப்பம் வந்து சமுத்திரத்தை எதுக்காக வந்து அவர்கள் வந்து செங்கடலை வந்து 2 பழந்து போகும், வேறு பக்கமெல்லாம் போகாமல் எதுக்கு அந்த செங்கடலை 2 பழக்கிறாங்கன்னா அந்த செங்கடலுக்குள்ளே இருந்த பிசாசுடைய ஆளுகை வலுசர்ப்பம் மண்டையை உடைக்கிறதுக்கான செய்கிறாரு. அந்த செங்கடலை வந்து 2 பழக்கிறார். சங்கீதம் 74:13. தேவரே உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2 பிளந்து ஜலத்தில் உள்ள வலுச்சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். சமுத்திரத்தை 2 பிளந்து வலுசர்ப்பமை தலைகள் உடைத்த. வலுசர்ப்பமா யாரு? வலுசர்ப்பமாய் பிசாசு. எசேக்கியேல் வெளிப்படுத்தின விசேஷம் வலுசர்ப்பமாகிய வெளிப்படுத்தின விசேஷம். வலுசர்ப்பம் பெரிய வலுசர்ப்பம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுச்சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வலுசர்ப்பம் இங்கே வலுசர்ப்பம் உடைத்தீர்ந்து யோசனை இல்லையா? அப்போ அந்த வலுசர்ப்பம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே எங்கே பார்த்தா செங்கடலுக்குள்ளே இருக்கிறதுனால செங்கடலை 2 பழந்து போகிறாங்க. அதாவது எகிப்துக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு. இப்போ எகிப்தோட நியாயத்தீர்ப்பை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். எகிப்துக்கு நியாயத்தீர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி பார்த்தோம், எகிப்து வந்து இவங்களை அடிமைப்படுத்தி இவங்களை கொடுமைப்படுத்தினாலும் என்ன செய்தார், கர்த்தர் வந்து விடுவித்து அவங்க சிறையிருப்புக்கு போன பிறகு ஒரு 10 வருஷமா அவங்க போன வருஷத்துல அவங்க இப்போ சிறையிருப்புக்கு போனோம்னா 586 போனாங்க. யாரு? கிமு 586 பாபிலோனில் சிறப்பிடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் சொன்னாங்கன்னா எகிப்துக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு. பாபிலோன் ராஜா கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா எழுப்புறாரு. அவங்க இஸ்ரேலர் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் இருக்கிறாங்க. அப்போ தான் எகிப்துக்கு கர்த்தர் வந்து நியாயத்தீர்ப்பு கொண்டு போகணும். அதே பாபிலோன் ராஜா வந்து கர்த்தர் வந்து எழுப்புறாரு. அப்போ இந்த பாபிலோன் நேபுகாத்நேச்சாரை வந்து கர்த்தர் எழுப்புறாரு. ஏன் அப்படிங்கிறது நம்ம நேற்று சனிக்கிழமை பார்த்தோமா, திங்கட்கிழமை பார்த்தோம். எதுக்காக கர்த்தர் வந்து ஒரு நியாயத்தீர்ப்புக்கு ஒரு மனுஷன் வந்து எதுக்கு எழுப்புறாரு அப்படின்னு சொல்லி திங்கட்கிழமை நம்ம பார்த்தோம். எல்லாமே அவருடைய கர்த்தருடைய ஆளுகையில் இருக்குது, அவருடைய வல்லமையில் இருக்குது. எதுக்காக அவனை எழுப்புறாரு அப்படின்னு பார்க்கும்போது பிசாசை கொண்டே பிசாசின் காரியங்களை நொறுக்குகிற தேவன், அதுக்கு மிஞ்சி நம்ம பேசக்கூடாது, எதையுமே யோசிக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா காரியம் கர்த்தனுக்கு கற்றுக் கொடுத்தார். ரைட்டா? அப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நியாயத்திற்கு இப்படி பார்த்தா அன்னைக்கு பார்த்தது வந்து செங்கடலை பிளந்து அங்கே இருக்கிற பிசாசை வந்து அடித்து வந்து நொறுக்குது. ஏற்கனவே 10 வாதைகள்னால என்ன செஞ்சார், அங்கே இருக்கிற எல்லா ஆவிகளும் ஒவ்வொரு
வாதைகளும் அந்த ஆவிகளை வந்து சில நொறுக்குகிறதுக்கு தான் கர்த்தர் வந்து உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்குது. 10 வாதைகள் இல்லையா, 10 வாதைகளை பேனை உண்டு பண்ணார், அடுத்து அந்த இருளை உண்டு பண்ணினார், தவளைகளை உண்டு பண்ணினார், வெட்டுக்கிளிகள் உண்டு பண்ணினார், அப்புறம் வானத்தினுடைய கல்லுனால அழிச்சாரு, மிருக ஜீவன். இப்படி வந்து அங்கே இருக்கிற அந்த 10 வாதைகள் வந்து இவங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த கொடுமைப்படுத்தினாங்க, அந்த கொடுமைப்படுத்தின அதே கருவிகளை கொண்டு ஒரு சில கர்த்தர் வந்து அவங்க வந்து அழிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே உள்ள தெய்வங்கள் வந்து தவளைகள் மாதிரி இருந்தாங்க, அவங்க தவளைகளை கும்பிட்டாங்க, ஈக்களை பேனா புழுதியெல்லாம் மண்களை கும்பிட்டாங்க, வண்டுகளெல்லாம் சாமியை கும்பிட்டதுனால அந்த தெய்வங்கள் வந்து உங்களை செய்யாது காப்பாற்றாது அப்படிங்கிறதுக்காக கற்றுதான் அடையாளங்களை செய்தாலும் வேத வல்லுநர்கள் வந்து சொல்கிறோம். இந்த தெய்வங்களை உங்களுக்கு செய்யாது ஒன்றும் பண்ண முடியாது பட் ஆனால் அங்கே இருக்கிற அசுத்த அந்த வடிவங்கள் இருக்கிற அசுத்த ஆவிகளுடைய ஆளுகை தகர்த்தெறியதுக்கு இந்த காரியம் வந்து கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்போ அது அவங்க இருக்கும்போதே கர்த்தர் அனுமதிச்சு அவங்களை விடுவிக்கிறார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை ஆளுகை செய்து கொடுமைப்படுத்த அந்த எகிப்து தேசத்தில் டோட்டலாக என்ன பண்ணுறாருன்னா வனாந்தரமாக்குறாரு. அனாந்தரமாக்குகிறார் அப்படி பார்க்கும்போது எங்கே செய்கிறாருன்னா தரிசு, டோட்டல் தரிசு, டோட்டல் பாலைவனம். அப்போ அங்கே இருக்கிற பிசாசுகள் செய்கிறாருன்னு டோட்டலாக அழிக்கிறதுக்கு சித்தம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறாரு. அப்போ டோட்டலாக வந்து வனாந்தரம் எப்போ ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது நேபுகாத்நேச்சர் இப்போ சொல்கிற கிபி 580 கிமு 580 571 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எருசலேம் ராஜா வந்து சரி அவங்களுடைய ஆளுகைகளை கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து சைடில் ஒரு செழிப்பான தேசமாகவோ பேர் சொல்லுகிற ஒரு தேசமாகவோ ஒரு சாம்ராஜ்யமாகவோ எழும்பக்கூடிய ஒரு நிலை வந்து அதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு என்ன சார் அதை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எகிப்து சில பாழும் வனாந்தரமும் ஆகும் சொல்லிட்டு சில தீர்க்க தரிசனம் வந்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு. பார்த்தோம் இல்லையா, எசேக்கியேல், எரேமியா, தானியேல் எல்லார்ட்டும் சில தீர்க்க தரிசனம் சொல்லித்தான் காரியங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இந்த தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேறலையா அப்படின்னு சொல்லி நம்ம யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது பழைய ஏற்பாட்டுடைய வரலாறுகளை வந்து பழைய ஏற்பாடுகள் நடந்த சரித்திரங்களை வந்து எழுதி வைக்கிறதுக்கு வந்து இஸ்ரேலர் என்ன பண்ணாங்கன்னா, மோசடி சொல்லிக் கொடுத்தது மாதிரி வச்சுருந்தாங்கன்னா எல்லாத்தையும் பைபிளில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. கல்வெட்டுகள் அவங்களுக்கு அவ்வளோ கிடையாது. ஆனால் அசீரியா, மேதியா, பெர்ஷியா, பாபிலோன் வச்ச அவங்களோட கல்வெட்டுகள் வந்து எழுதுறாங்க. அப்படி எழுதும்போது அவங்க தோல்வி அடைஞ்ச எந்த காரியத்தை குறிப்புகள் வந்து எழுதி வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது கேவலமாக எந்த ஒரு ராஜாக்களும் தாங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த காரியங்கள் வந்து சொல்லி எழுதி வைக்க மாட்டாங்க. அதனால பார்வோன் ராஜா வந்து செங்கடலுக்குள்ள மூழ்கடிக்கப்பட்ட காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா தடயங்களை வந்து தேடி எடுக்கிறாங்களே ஒழிய அதோட குறிப்புகள் வந்து அங்கே இருக்கலை. ரெண்டாவது இஸ்ரேலில் ரெண்டு அடிமட்டத்தில் பிரமிடுகள் எல்லாம் கட்டுறாங்க. எல்லாம் இருக்கிற எல்லா கட்டடங்களையும் இன்றைக்கி நம்ம போய் பார்க்கணும்னா ஒரு டூர் போட பார்ப்போம். அப்படி போய் பார்த்தா எல்லாமே இஸ்ரேலில் இருந்து அடிமைத்தனமாக இருந்து கட்டினா கட்டடங்கள். அங்கே இருக்கிற ஒரு நுணுக்கங்கள் உள்ள ஒரு கட்டடங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. அப்புறமா ஆர்கிடெக்சர் பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்க. தாஜ்மஹாலே என்ன சொல்கிறாங்க, ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ இந்த என்ன சொல்கிறாங்க ஐடி கம்பெனி பார்த்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அங்கே உள்ள அந்த கட்டடத்தோட நுணுக்கங்களை என்ன செய்ய முடியல, யாருனாலே கற்றுக்க முடியல. அந்த அளவுக்கு பேர் போனது எகிப்தினுடைய கட்டிடம். அந்த கட்டிடங்களை கட்டினவங்க எல்லாருமே யார், நம்முடைய இஸ்ரேலர். அன்னைக்கு பார்த்த மாதிரி இஸ்ரேலுங்கிற அடிமைகள் மட்டும்தான் அவங்க மனுஷன். பிரமிடுமே நம்மளுடைய இஸ்ரேல் கட்டினது, எல்லாமே இஸ்ரேலர் கட்டினது. அவங்க ராஜாக்களை அடக்கம் பண்ணக்கூடிய கல்லறை அதுக்கு பிரமிடு இருக்குது. பிரமிடுங்கிற பேர்ல தான் இருக்குன்னா கட்டினது வந்து அடிமைகள்னு சொல்லி அந்த கல்வெட்டில் இருக்குதான். எந்தெந்த ராஜா காலங்களில் வந்து இந்த பிரமிடு கட்டினது, எந்த ராஜாவுக்காக கட்டினது, எந்த ராணிக்காக கட்டினது. அந்த எகிப்து ராணி ஒருத்தர் இருப்பாள் கிளியோபாட்ரா, அவளுடைய கல்லறைலாம் வந்து இருக்குதான். பட் ஆனால் யார் கட்டினதுன்னா அடிமைகள் கட்டினாங்க மட்டும்தான் அதில் வந்து கல்வெட்டு பொறிச்சிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து மேன்மையான ஒரு காலங்கள் இருக்கும்போது இஸ்ரவேலரை வந்து அவங்க அடிமைப்படுத்தினால் மட்டுமில்ல கொடுமைப்படுத்தினாலே என்ன செய்ய கர்த்தர் வந்து இந்த நியாயத்தீர்ப்பை உண்டு கொடுக்கிறது. எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தேசமாக பேசப்படாத ஒரு தேசமாக இருக்கிறதுக்கு மெயினான காரியமே தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தது. அப்போ எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளை மட்டுமில்லை யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது.
ஆண்டவர் என்ன சொல்லுவார், உன் சகோதரனை நீ அடிமையாக வச்சிருக்காத, வேலைக்கு வச்சிருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வந்து ஒரு கர்த்தருடைய பிள்ளை கஷ்டப்படுது, இல்லைன்னா இதை எடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு போகும்போது அதை நம்ம எடுத்து வளர்க்கலாம், வீட்டில் வச்சுக்கிறோம், ஆதரிக்கலாம். பட் ஆனால் அந்த அடிமையாக நம்ம நினைச்சக்கூடாது. யாரையும் இந்த நாட்டில் புதிய உடன்படிக்கை பிள்ளைங்களாக இருக்கிறோமா, அப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து நமக்கு உதவியாக வச்சுருந்தா நம்ம நினைச்சக்கூடாது. அடிமையாக நடத்தக்கூடாது. என்ன செய்வோம், அவங்களுக்கு ஒரு பழைய சாப்பாடு, நம்ம போட்ட ட்ரெஸ்ஸு, நம்ம போட்ட செருப்பு, இல்லை என்ன செய்வாங்க, நம்ம உட்காந்துருக்கிற சேரில் அவங்க செய்ய மாட்டோம், உட்கார விட மாட்டோம், நம்ம படுத்துருக்கிற கட்டில் என்ன செய்வாங்க வந்து படுக்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி காரியங்கள் வந்து ஈக்குவல்ஸ். நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுக்குறோமோ, நாம் எப்படி சாப்பிட்றோமோ, நாம் எந்த பாத்திரத்தை சாப்பிட்டாலும் சரி அவங்களுக்கு அந்த பாத்திரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். நிறைய வீட்டுகளில் பார்த்துருக்கோம், வேலைக்கு அடுத்து வந்து தனி டம்ளரு, தனி பிளேட்டு, உங்களுக்கு தனி பாய், தரையில் தான் படுக்க விடுவாங்க. இந்த மாதிரி காரியங்கள் வந்து இன்னைக்கு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டில் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவங்க வீட்டில் வந்து என்ன செய்யுது இருக்குது. ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து ட்ரெஸ்ஸுகள்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்துருவாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தனித்தட்டில் தான் தனி சாப்பாடு, தனி டம்ளர் தான் போட்டு செய்கிற குடும்பங்கள் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா அவங்க வரதை வைக்கிறத பார்த்து புறஜாதியாக இருக்காங்க, சுத்தம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சரியாக வந்து செய்ய மாட்டோம். அப்போ நம்ம செய்கிறது தவறு. அப்படி தவறு இப்படி இந்த அடிமைப்படுத்தும் போது நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும், என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு, வனாந்தரமாக்குனார். அப்போ நம்ம சந்ததி வந்து நம்முடைய சந்ததி வந்து வனாந்தரத்தின் பாதையில், பாலைவனத்தின் பாதையில், நாம் இருக்கிற தேசம் வனாந்தரம் ஆகிறதுக்கு காரணம் யார், நாம். இப்போ நாம் வந்து இப்போ மழை இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம், தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம், ஒரு ராமநாதபுரம் பக்கம், ஒரு சிவகங்கை பக்கம் நம்ம இருந்திருந்தோம்னா அந்த பனிஷ்மெண்ட் வந்து நமக்கு வந்து கர்த்தர் நம்மளை இங்கே வச்சிருக்கிறாருன்னு இல்லை, நம்ம மூதாதையர் செய்கிற பனிஷ்மெண்ட்டு, நாம் செய்கிற பனிஷ்மெண்ட்டை பார்த்திங்கன்னா இந்த சிவகங்கை, ராமநாதபுரம் தண்ணி இல்லாத இடங்கள் வந்து நம்ம செய்கிறோம் இருக்கிறோம். சரி, இன்றைக்கி நம்ம வந்து செழிப்பான ஒரு இடத்துல இருக்கிறோம். இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய மூதாதையராக இருக்கட்டும், நம்மளுடைய சந்ததியாக இருக்கட்டும், நமக்கு வந்து செழிப்பான காரியங்கள், நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள் செய்ததுனால நம்ம என்ன செய்யணும்னா நல்ல இடத்துல கொண்டாந்து நம்ம வந்து வச்சுருக்கிறேன். அப்போ இதை நம்ம தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, நாம் வந்து யாரும் என்ன செய்யக்கூடாது, புறஜாதியாக இருந்தாலும் அடிமைப்படுத்தி நடத்தக்கூடாது. கர்த்தர் மெயினான சொல்லி தன்னை போல் பிறனையை நேசி அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு எகிப்து நியாயத்தை இப்போ கற்றுக்கும் போதே படிக்கும் போதே நமக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க விஷயத்தை செய்யணும்னா கற்றுக்கிறவங்களா இருக்கணும். ஏட்டா 46:8 வாசிங்க. 46:8. எகிப்தியனை பிரவாகத்தை போல் புரண்டு வருகிறான், அவனே அலைகள் மோதியடிக்கிற நதிகள் போல எழும்பி வருகிறான். நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்றான். ஆமாம், இது வந்து பாபிலோன் நேபுகாத்நேச்சார். பிரவாகம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி வந்து அடித்து மோதி வர்றது தான் பிரவாகம். அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணாங்க, 40 வருஷம் விட்டாங்கன்னா அந்த பாபிலோன் எகிப்து தேசத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. இதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துறதுக்கு முக்கியமாக காரணம். அதில் நல்ல எகிப்தில் வந்து எல்லாருமே கொடுமைப்படுத்தினாங்களா, நல்லவங்க இருந்திருக்காங்களா, நிறைய பேர் வந்து அவங்க கூட வரும்போது கானானியர்கள் சேர்ந்து வருவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவச்சியில் வந்து தயவு வராட்டாங்க. அப்போ நல்லவங்களும் இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள வந்து என்ன செய்கிறாரு கர்த்தர் வந்து அந்த சந்ததி என்ன செய்கிறாருன்னா அழிக்க சித்தம் கொள்ளாமல் வனாந்தரமான பாதையில் நடத்தாமல் ஒரு செழிப்பான பாதையில் வந்து அந்த சந்ததியை மட்டும் எடுத்து நடந்துக்கிற தேவன். அதனால பார்த்தீங்கன்னா சில இடங்கள் வந்து இன்னைக்கு எகிப்து வந்து நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நல்லவங்க இருந்ததுனால கர்த்தர் முற்றிலுமாக அழிக்காமல் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அதை வந்து இந்த தேசத்தில் வந்து வச்சிருக்காரு. ஒன்று வந்து இரக்கம் பாராட்டுகிற தேவன், யாரையும் என்ன செய்ய மாட்டார், நியாய தீர்ப்பின்படி கைவிடுகிற தேவன். அது நம்ம தீர்வை குறித்து பார்க்கும்போது பார்த்தோம். அப்போ முற்றிலுமாக அழிக்காத தேவன், இரக்கம் பாராட்டுகிற தேவன். நியாய தீர்ப்புக்கு முன்பாக சிலருக்கு இரக்கம் மேன்மை பாராட்டும் வசனம் இருக்குது. அப்போ இரக்கம் பாராட்டுகிற தேவன் தீர்வுக்கு இரக்கம் பாராட்டினார், சீதோனுக்கு இரக்கம் பாராட்டினார்.
அப்போ எகிப்துக்கு இரக்கம் பாராட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இரக்கம் பாராட்டுகிற தேவன் தான். ஏன்னா 40 வருஷத்துக்கு பின்னாடி வந்து ஒரு 70 வருஷம் கணக்கு பண்ணிட்டு ஆனால் திரும்ப வந்து எகிப்தியர் நினைச்சு என்னை வணங்குவான் அப்படின்னு கருத்து வந்து சொல்லுவார். அப்போ அதுக்கு ஒரு அடையாளம் பார்த்தீங்கன்னா பிலிப்புக்கிட்ட வராரு, கந்தாகி மந்திரி வராரா, எங்கேருந்து வராரு, எகிப்துலேருந்து வந்து எருசலேமில் வந்து செய்கிறாரு, பணிந்து கொண்டு திரும்பி போகிறார். அப்போ தான் வந்து அவருக்குரிய சக்தின்னு சொல்கிறதுக்கு பிலிப்புவை கருத்தை வந்து அணுகிறாரு புதிய ஏற்பாட்டில். அப்போ ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நல்லவே இருக்கும்போது என்ன செய்வார், அந்த நன்மையான காரியங்கள் வந்து அவங்களுக்காக என்ன செய்வாங்க, அந்த தேசத்தை வந்து முற்றிலும் அழிக்காமல் கைவிடுகிற தேவன். அப்போ ஆண்டவர் பார்த்து எசேக்கியேல் சொல்கிறாரு, திறப்பின் வாசலில் இருக்க ஒருவரை நான் காணேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ திறப்பின் வாசல் இருக்கிறதுக்கு நான் ஒருவரையும் காணேன் அப்படின்னு சொல்லும்போது எசேக்கியேல் எந்த பதிலும் சொல்ல மாட்டார். உலகம் கூட தேடுறேன் ஆனால் ஒருத்தரையும் காணேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் எந்த பதிலுமே சொல்ல மாட்டார். யார்? எசேக்கியேல். ஆனால் ஏசாயா சொல்லுவார், என்னை அனுப்பும், யாரை நான் அனுப்புவேன்னு சொல்லும்போது என்னை அனுப்புவேன். சில விஷயங்களை வந்து நான் தேடினேன் ஆனால் நான் ஒருவரையும் காணேன் அப்படிங்கும்போது அந்த நாட்களில் வந்து யார் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. எப்படி ஆண்டவர் இப்போ இங்கே இப்போதைக்கு இருந்துச்சுங்க, இந்த வாடிப்பட்டி வந்து அழிக்க போகிறேன், இந்த வாடிப்பட்டி வாசலை வந்து அழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாடிப்பட்டிக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஒருவரையும் காணேன்னு சொன்னேன். அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம, ஆண்டவரே நான் இருக்கிறேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா, நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே ஒருவரையும் காணேன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் யாருமே சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே எசேக்கியேல் காலங்களாக இருக்கட்டும், இந்த நியாய தீர்ப்பின் காலங்களாக இருக்கட்டும், அந்த நியாய தீர்ப்பின் காலம் வந்து முற்றிலுமாக அழிக்கப்படுகிற காலங்களில் அதுக்காக நின்று ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் உண்மையாகவே இல்லை. இன்னைக்கு இந்த நாட்கள் ரொம்ப கடைசி காலம் சொல்லி சொல்கிறேன். இந்த கடைசி காலங்களையும் ஒரு இந்திய தேசத்துக்காக, இல்லை நம்ம பிறந்த வாடிப்பட்டிக்காக, இல்லை நீங்கள் இருக்கிற ராமையன்பட்டிக்காக ஆண்டவரை எப்படி ஜெபம் பண்ணணுமா, என் பேரை கிறுக்கி போடும், இந்த ஜனங்களை எனக்கு தாரு, இல்லைன்னா என் பேரை கிறுக்கி போடுன்னு சொல்லக்கூடிய நபர் இன்னைக்கு இருக்காங்களா? இல்லை. ஒத்துக்கணும், நம்மளும் ஒத்துக்கணும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணுறோன்னா பண்ணலை. அப்போ 24 hours தேவனுடைய சமூகத்தில் இருந்து அந்த காரியங்களை செய்யும்போது தான் கர்த்தரை மாற்றுகிற தேவன். அப்போ நாட்கள் ஆக காலங்கள் ஆக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆண்டவரை தேடுறோம், எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே நான் இருக்கிற இந்த வாடிப்பட்டிக்காக நான் திறப்பின் வாசலில் நிற்கிறேன், நான் இருக்கிற இந்த ராமன்பட்டிக்காக நான் திறப்பின் வாசலில் நிற்கிறேன், ஆண்டவரே இந்த தேசத்தில் இருந்து நான் அந்த பட்டணத்துக்கு என்ன செய்யாதீங்க, அழித்து போடாதுன்னு சொல்லக்கூடிய ஜெப வீரர்கள் வந்து அந்த நாட்களிலும் இல்லை, அந்த நாட்களிலும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்றது ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பு முற்றுமுடிய அந்த ஆண்டவரை ரட்சிக்க வல்லவர் தேவன், அதே முற்றுமுடிய அழிக்க சித்தம் கொள்ளும்போது அப்பேற்பட்ட ஆட்களும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அதனால சொல்கிறாங்க உலகம் வந்து கடைசி காலம் சொல்ல விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அப்போ முந்தி நேரிடும் போது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள காரியம் வந்து டோட்டலாக கரப்ஷன் ஆகும்போது இந்த பரிசுத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஆண்டவருக்காக வந்து பரிந்து பேசுகிறவர்கிட்டும் ஆண்டவருடைய தேவ சமூகத்தில் இருக்கிறவங்ககிட்ட அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால் அந்த அவர் வரும்போது டக்குன்னு என்ன செய்யணும், மறுரூபமாகக்கூடிய பரிசுத்தவான்கள் மட்டும்தான் உலகத்தில் வச்சிருப்பார். ரைட்டா? இப்போ அவர் வரும்போது எந்த ஒரு பாவமும் இல்லாமல் அவர் வந்த உடனே நினைச்சுன்னா உயிரோட மறுரூபமாகும். இப்போ நான் சாகும்போது என்ன செய்வேன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவர் வந்து என்ன வெளிப்படுத்தலை. சப்போஸ் நான் சாக போகும்போது என்ன செஞ்சுருவேன், எப்படியாவது செஞ்சுருவேன், என்னை பரலோகத்தில் கொண்டு சேர்த்துருங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டேன்னா நான் பரிசுத்தமாகிட்டு சேர்த்து போயிடுவேன். அப்போ எனக்கு என்ன கிருபை கிடைக்குன்னா அவர் ஃபஸ்ட்டு வரும்போது நான் செத்துருக்கேன்னாலும் சரி மறுரூபம் அடைஞ்சிருக்கேன். அந்த எக்காவசத்தை வந்து என் காதுகளை கேட்கும், உடனே நான் மறுரூபம் அடைஞ்சு நடுமேகத்தில் நிற்பாங்க. யார்? கர்த்தருக்குள்ளே மறித்து எல்லா பரிசுத்தவாங்க ஆதாமில் இருந்து, ஆதாம் வந்து வருவானா வரலையா அப்படிங்கிற மாதிரி தெரியாது, பட்டோம்னா ஆதாமில் இருந்து அவர் இன்னைக்கு வந்தாருன்னா இன்னைக்கு இருக்கிற கர்த்தருக்குள் மறித்த பரிசுத்தவங்க எல்லாருமே பத்தி ஆகாயத்துலன்னா நடு வானத்துக்கு மேலே நிற்பாங்க குதிரையோடு. அவர் தான் குதிரையோடு இருப்பார், தூதர்கள் குதிரையில் வருவாங்க. பரிசுத்தவாங்க எப்படி வருவாங்கன்னு சொல்லப்படலை, ஆனால் மத்திய ஆகாயத்துல நிற்பாங்க. நிற்கும்போது அவர் வந்து இருக்கிற பரிசுத்தவான்கள் செய்யணும், அவர் வந்து தூக்கிட்டு போவோம். அப்போ இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்கன்னா அவங்க மறித்த பரிசுத்தவான்கள் வந்து டக்குன்னு எழும்பின அதே காலம் அட் சேம் டைம். இப்போ இவங்க வந்து மேலே போயிட்டு அதுக்கு பிறகு வந்து உயிரோடு இருக்கிற மாட்டேன் இவங்க எப்போ இவங்க மேலே வந்து செத்துருக்காங்க, இவங்க மேலே போகிறதும் இங்கே இருக்கிறாங்க இல்லையா,
செத்து போனவங்க மேலே போகிறதும், உயிரோடு இருக்கிறவங்க உடனே மறுரூபமாகறதும் அட் த சேம் டைம் நடக்கும். மறிச்சவங்க உயிரோட எழுதுறதும், உயிரோடு இருக்கிற நாங்கள் வந்து மறுரூபமாகறதும் ஒரே நேரத்தில் அட் த சேம் டைம் சொடக்குற நேரம் வந்து எல்லாமே நடக்கும். அப்படி நடக்கும்போது இந்த கரண்ட்ல இருக்கிற உயிரோடு இருக்கிறவங்கள உயிரோடு இருக்கிறவங்க டோட்டல் பரிசுத்தமாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், மறுரூபம் அடைய முடியும். இல்லைன்னா கீழே தான் கிடக்கும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவன் ஒன்றோட இப்போ வந்து ஓட முடியும்னு பார்க்கும்போது அந்த ஜீவன் செய்வார். அவர் வருகைக்கு முன்னாடி அவர் எடுக்கிறது தேவன். வசனம் ஒன்று இருக்கும், நீதிமான்கள் வந்து அடையிறது யாருமே சரி அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். நீதிமன்றம் இப்போ போகிறாங்க, ஆனால் அதை குறித்து யாரும் கவலைப்படுங்க. அப்போ ஆண்டவர் வந்து இவங்கள தான் ஓட முடியுமா, இவங்களால பரிசுத்தமாக இருக்க முடியும். இதுக்கு மேலே என்னால் டோட்டலாக பரிசுத்தமாக முடியாது அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்கிறது. அது இரக்கம் பாராட்டுகிறது. சரி, உயிரோடு இருக்கிற நான் சொல்கிறேன், நான் வந்து அவரை இருந்ததோட என்னுடைய சுயபலத்தில். ஆனால் இந்த உலகம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, உப்பை போல பரிசுத்தமாக வைத்துக் கொள்கிற தேவன். அதில் அவருடைய ஞானம் வந்து சிறந்து விடுங்க. நமக்கு எப்படின்னு புரியாது. ரைட்டா? இப்போ நம்ம டோட்டல் பரிசுத்தம் ஆகிட்டோம், டோட்டல் பரிசுத்தமாக வந்து இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. ஏன்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் என்ன படிக்கிறோம், இவர் எழுதுவார்ல, பேதுரு எழுதுவார, பவுல் எழுதுவார்ல, பரிசுத்தவான்களுக்காக எழுதுகிறதாவது நிருபங்கள்ல ஃபர்ஸ்ட் பவுல் எழுதுவார். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 1:2. பொந்து, கலாத்தியா, கப்பந்தோகியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் எழுதியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிதலின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது. ஆமாம், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அடுத்து வந்து ஆவியானவரினாலே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. யார் பரிசுத்தமாக்குறது? ஆவியானவரின் பரிசுத்தமாக்குறது. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. என்ன சொல்லுவோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பலர், அழைக்கப்பட்டவர்கள் சிலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டது ஒரு நல்ல அவசியம் நல்லா இருக்கு. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி போது பரிசுத்தவன் யார் எழுதுறீங்க உலகத்துல இருக்கிறாங்க, உடனே எடுக்கிறது. இப்போ 12 சீசன் இருந்தாங்க, 12 சீசன் வருதுன்னா கரப்ஷன். அவன் போல இன்னொருத்தர் மத்திய 12 பேர் வந்துடுறாங்க. இந்த 12 பேர் பரிசுத்தவங்க தானே, பரிசுத்தவங்க இல்லையா? பரிசுத்தவங்க பவுல் பரிசுத்தவங்க தானே. அப்போ இந்த உலகத்தில் வந்து பரிசுத்தமானவங்க வந்து உடனே கத்தர் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு தப்பா ரைட்டா? தவறு இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் வந்து பரிசுத்தமாக இருக்கிற கத்தர் வச்சிருப்பார். கத்தர் ஆமாம், அன்பு இல்லைன்னு சொன்னால் என்ன, இந்த உலகம் வந்து கெட்டு போகும். உலகம் வந்து கெட்டு போகும். உலகத்துக்கு யார் வேணுமா இருக்கிறோன்னா உப்பாக இருக்கிறோம். உப்பு எப்படி இருக்கும்? உப்பு எப்படி சாரமுள்ளதால எதுவுமே கெட்டு போகாததுக்கு என்ன செய்யணும், உப்பு சேர்க்கறது. உலகம் கெட்டு போகாமல் கற்று சரி இந்த உலகத்தில் பசுத்தவங்களை வச்சிருக்கணும். வச்சிருக்கணும். வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த பசுத்தவங்க என்ன செய்வார், கர்த்தர் வந்து எடுத்து கொடுக்குற தேவனாக இருக்கார். இவர் யோவான் சுவிசேஷத்தில் வந்து வேற என்ன, நான் வர்ற வரைக்கும் இவன் இருக்க சித்தமானா உனக்கு என்னன்னு சொல்லி ஒரு 21 யோவான் புத்தகத்தில் லாஸ்ட் அதிகாரமாக ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று.
அதுக்கு முன்னாடி அதற்கு இயேசு, நான் வருமளவு. 20 பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. நான் வர்ற வரைக்கும் இருக்கிறதுக்கு எனக்கு சித்தம்னா உனக்கென்னு கேட்குறேன். அப்போ அவர் வர்ற வரைக்கும் அந்த நாட்களில் இருந்து பரிசுத்தவான்கள் வந்து ரொம்ப வயசாகிற வரைக்கும் வச்சுருக்காங்க. டோட்டல், அதாவது அந்த கரண்ட்டில் இருக்கிற உடனே டக்குன்னு பரிசுத்தமாக கூட நிலையில் உள்ள பரிசுத்தவான்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் தான் நமக்கு. அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, பட் ஆனால் உலகத்தில் வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவர் வர்ற வரைக்கும் இப்போ ஒரு கூட்டத்தை எடுத்துகிட்டே இருப்பார். அவர் வர்ற வரைக்கும் வந்து ஐயோ, அவர் வரும்போது மருத்துவமாகிற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிற, எப்படி பரிசுத்தமாக முடியும், நாம் வந்து தவிக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்துலவே இருக்காங்க, பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அவர் வரும்போது மருத்துவமாகக்கூடிய பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு பரிசுத்தவான்களை கிருபை உள்ள தேவன். சிலருக்கு இரக்கமானது, இரக்கம் வந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுன்னு ஒரு வசனம் இருக்கும். எடுங்க பார்ப்போம். சிலருடைய சுவிசேஷங்கள்ல வருமாக்கா, யாக்கோபு எழுதியிருக்காரு. என்ன வசனம்? சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்தி இரக்கம் மேன்மை பாராட்டும். யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும், நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் வந்து இது நியாய தீர்ப்புக்குரிய அந்த கர்த்தருடைய நாளுக்குரிய வசனம். ஆனால் இறக்கம் வந்து எங்கெல்லாம் மேன்மை பாராட்டுன்னு பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு வந்து நியாயாதிபதி தான் அவர் வந்து. அவருக்கு முன்னாடி வந்து யாருமே நினைச்சக்கூடாது, நீதி செய்யக்கூடிய யாருக்கும் அதிகாரம் வந்து கிடையாது. அப்பேற்பட்ட தேவன் இந்த உலகம் வந்து டோட்டலாக அழிக்க போகிறதுக்கு முன்பாகவே என்ன செய்யறாரு, டோட்டல் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும், நிமிஷம் வரைக்கும் என்ன செய்யறாரு, இந்த பூமிக்கு என்ன செய்யறாரு, இரக்கம் பாராட்டுகிற தேவன். இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு பரிசுத்தவான வந்து கர்த்தர் வந்து நீங்கள் வச்சிருக்கிறாரு அப்படின்னா இந்த பூமி மேலே ஒரு கரிசனை உள்ள தேவன். இந்த பூமி மேலே ஒரு விலங்கு, செடி, மரம், கொடி இதுக்கெல்லாம் அவர் வந்து அதை அசட்டை பண்ணுகிற தேவன் போது யாரையுமே கற்றுக்க செய்யாது, அசட்டை பண்ணுகிற தேவன் இல்லை, யாரையும் என்ன செய்யாது அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்குற தேவனும் இல்லை. அப்போ ஒரு பரிசுத்தவான வந்து இந்த உலகத்தில் வந்து அட் டைம் ஒரு செகண்டில் வந்து உருமாறக்கூடிய பரிசுத்தவான இந்த உலகத்தில் அச்சு வச்சிருக்கிற தேவன். நான் தான் பரிசுத்தமான, நான் போயிடுவேன், நான் எப்போ வந்தாலும் நான் போயிடுவேன் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லணும். இப்போ நமக்கு வந்து ஆரம்பத்தில் கர்த்தருக்குள்ள வந்துட்டு நீங்கள் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே 2வது வரையை பற்றி பேசுகிறாங்க. 2வது வரையை பற்றி பேசணுன்னு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் இப்போ வந்து நம்ம வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து அது விசுவாசத்தினால அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நாங்களும் ஒப்பு கொடுத்து கடந்து வந்துருவோம். அந்த டைமில் வந்து நாங்கள் போயிருப்போங்க. அந்த டைமில் வந்து டக்குன்னு, அதாவது ரசிக்கப்பட்டுட்டான். அது ரசிக்கப்படுறது வந்து அவருடைய கிருபை, அவருக்கு கிருபையாக நம்ம ரசிக்கப்பட்டான். பரிசுத்தம்னால நமக்கு என்னன்னு தெரியாது, அப்போ தான் வந்திருப்போம். ரைட்டா? வந்திருக்கும்போது நம்ம சத்தியம் கேட்போம். அப்போ இந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நச்சையை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆத்மா கூட்டத்தை விசேஷத்து கூட்டங்களே காணேன். அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் ரட்சிப்பை பற்றி சொல்லுவாங்க, அடுத்த நாள் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லுவாங்க, அப்புறம் அபிஷேகத்தில் நடப்புவாங்க. லாஸ்ட் 5வது நாள் 5 நாள் கொடுத்துருப்பாங்க. 5வது பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய வருகையை பற்றி சொல்லிடுவாங்க. தூக்கமே வராது. அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ரசிக்கப்பட்டு அபிஷேகம் போட்டு ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு எல்லாரும் பேரை கொடுத்துருவாங்க. பேரை கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு
ஆண்டவர் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுறது. ஆஹா இன்னைக்கு வந்து நான் பாட்டு போயிடும் அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தா இங்கே ரசிக்கப்பட்டு அவர் வந்துட்டு அவர் வரும்போது போகிறது எவ்வளவு காரியங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அப்போ நம்ம கடந்து வரும்போது அதை குறித்து நமக்கு தெரியும். அப்போ நமக்கு அவ்வளோ சத்தியம் தெரிஞ்சதுனால என்ன செய்வார்னா நம்மளுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு அப்படிங்கிறது அவருடைய கருத்தில் இருக்குது. அவர் எப்படி கூட்டிகிட்டு போகிறதில்ல. ஆனால் டோட்டல் பரிசுத்தமானாலும் என்ன செய்ய முடியும்? மறுரூபம் அடைய முடியும். அப்படித்தானே 1 Corinthians 15:20 என்ன சொல்லுவார் பேதுரு? அந்த சரீரம் வந்து எப்படிப்பட்டதா மாறணும்னு சொல்லுவார். பதினஞ்சாவது அதிகாரம் 35 வசனங்கள் இருக்கும். வாசிங்க 15:35. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். ஆமாம், அது வந்து சரி. அந்த உயிர்த்தெழுந்து செத்து உயிரோடு எழும்புறவங்க ஃபஸ்ட்டு உயிர்த்தெழுதல் பங்கடைகிறாங்க. அது 48 வாசிங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 51, 50 இருப்பார். 50, 51, 52 வாசிங்க. சகோதரரை, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமாம், மரித்தோர் வந்து அழிவில்லாதவனா அவங்க எங்கேயோ நம்ம என்ன செய்கிறோம், செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம், அவங்கள வந்து பெட்டிக்குள்ள வச்சு பெட்டிக்குள்ள வச்சு கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டிக்குள்ள வச்சு பழிச்சிடுவாங்க. எப்படினாலும் அந்த சரீரம் வந்து என்ன செய்யுது, அழிச்சிடுவாங்க. ஹிந்துஸ் அப்படின்னு என்ன செஞ்சுருவாங்க, எரிச்சிடுவாங்க. அது காலத்தை வந்து போயிடும். ஆனால் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் கர்த்தருக்குள்ளே வந்து மரித்தவர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், அவங்கள எரிச்சிருந்தாலும் அவங்கள புதைச்சிருந்தாலும் அவங்கள அரைச்சிருந்தாலும் என்ன செஞ்சோன்னா அந்த சரீரம் வந்து எப்படிப்பட்டதாக இருந்துருவோம், சரீரம் வீயோட இருந்துருச்சு. பவுல் சொல்கிறார், அவன் சொல்லலை, பவுல் சொல்கிறார். அது எப்படிப்பட்ட சரீரமாக இருக்குன்னா, ஒரு கோதுமையை வந்து நீ நட்டு வச்சுன்னா அது கோதுமையாக வர்றதுல அதுக்குன்னு கோதுமை செடி, அதுக்குன்னு ஒரு மேனி இருக்குது. அப்போ அந்த வானவர் சாயல் வந்து அப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து எழுதிருக்கும் போது உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபம் ஆக்கப்படும். மறுரூபம் என்னது? மறுரூபம்னா நம்மளோட ரூபம்ல வந்து ஆவியான தேவன் மாதிரி நம்மள ஆவியான எப்படி வந்து அந்த கோதுமை, அதாவது மறுரூபம் ஆக்கப்படும் உடனே நமக்கு ஒரு ரூபம், அவங்களுக்கு ஒரு ரூபம் இல்லை. ஒரு கோதுமையை விதைச்சா ஒரு நல்ல விதைச்சோம்னா, இல்லை ஒரு முசக்காய் விதைச்சோம்னா, இப்போ நம்ம என்ன விதைக்கிறோம், இப்போ சொரக்காயை போட்டோம்னா அந்த முதல் பருவத்துக்கு என்னது வரும்னா சொரக்காயே வராது, சொரக்காய் செடியாக வரும். அப்படி சொரக்காய் செடி வரும்போது வானவர் சாயல்ல எல்லாருமே இருப்போம். செத்து போனோம் நம்ம தேவனுடைய சாயல், வானவர் சாயல், எல்லாருடைய சாயல் கூட நம்மளுடைய சரீரம் வந்து மாறும். எப்படின்னா இது வந்து ரத்தமும் சதையும் உள்ள சரீரம் இருக்காது. அது வந்து வானவர் ரத்த சரீரம் இல்லாமல் நாம் இருக்கிற மாதிரி இருப்போம். அது எந்த விதமாக இருப்போம்னா, இயேசு கிறிஸ்துவ நாட்களில் சீஷர்கள் பார்க்குறாங்களே இயேசு கிறிஸ்துவா, அந்த சாயல் அவங்களுக்கு தெரியும். யாருக்கு? சீஷர்களுக்கு. அன்னைக்கு வந்து சீஷருக்கு தெரியும் வானவர் சாயல் எப்படி, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி வந்து மாறிடுவாங்க. ஆனால் நமக்கு தெரியாது, பவுலுக்கும் தெரியாது.
ஆனால் என்ன சொல்ல வர்றாருன்னா வானவர் சாயலும் போது ஆண்டவர் வந்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நாம் வந்து இருப்போம். அப்போ அவங்களும் எந்திரிச்சிருவாங்க, நாம மறுரூபமாக்கப்படுவோம் அப்படிங்கிற. அப்போ இந்த மறுரூபமாக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் யார் இருக்கணும்? பரிசுத்தவாங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம செய்கிறோம். வேதத்தில் வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்தனா பொருந்திய ரோமர் 2 வருஷங்க 1-2 ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆக்கும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறார். ஆமாம், அந்த ரோமாபுரி சபையில் உள்ள விசுவாசிகள் என்ன சொல்றாருன்னா, தேவப்பிரியர் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்போ எந்த ஒரு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி அவர் என்ன சொல்கிற கர்த்தர், நீ நரகத்துக்கு போயிடுவேன், அதுக்காக நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. எல்லாருமே தேவனுடைய சபைக்கு வரும்போது அவர்கள் பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டவர்கள் சபையில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனால் பரிசுத்தவான்கள் ஆகும்படி நாம் அந்த பிரயாசப்படலைன்னா அதுக்குரிய பொறுப்பு நமக்குரியது. அப்படித்தானே அங்கே சொல்கிறாரு, ரோமாபுரி சபைக்கு எழுதுறாரு, அங்கே இருக்கிறவங்களாம் தேவனுடைய பிரிய என்பது தேவனுடைய பிரியமான பிள்ளைங்க. நீங்கள் என்ன எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னா பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ நான் பரிசுத்தமாக ஆகலைன்னா அது யாருக்கு பொறுப்பு கிடையாது? ஆண்டவருக்கு பொறுப்பு கிடையாது. சரி, சபையிலேருந்து எனக்கு சத்தியம் கிடைக்கல அதனால நான் பரிசுத்தமாக ஆகலைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஒருத்தரை வந்து பரிசுத்தவான்க அழைப்பதற்கு கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டாருன்னா அந்த பரிசுத்தத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார், அப்போ ஒரு மனுஷனை தனிப்பட்ட மனுஷனை பரிசுத்தமாக ஆக்குறதுக்கு கர்த்தர் ஸ்டெப் எடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த பூமியும் கெட்டு போகாமல் அவர் வர்ற காலங்கள் வரைக்கும் இந்த பூமியில் சடன மறுரூபம் ஆகக்கூடிய பரிசுத்தவான் உலகத்தில் வைத்திருக்கிற தேவன். அப்போ எகிப்துக்கு வந்து எப்படி ஒரு வனாந்தரமான ஒரு பாதையை மாற்றினாரு, அந்த செங்கடலை பிளந்து அங்கே இருக்கிற ஆவிகளை என்ன செய்றாரு, நொறுக்குகிற தேவனாக இருக்கிறார். எல்லாமே நொறுக்குனாலும் ஆண்டவர் வந்து கிருபை பாராட்டுகிற தேவன். இன்னைக்கு எதுக்கு எகிப்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தேவனுக்கு பயந்த இல்லாட்டி தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு கூட்டம் இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்றாரு, இன்னைக்கு எகிப்தை வச்சிருக்கிறாரு. எகிப்துக்காக கர்த்தர் மறித்திருக்கிறார், எகிப்துக்காக கர்த்தர் உயிரோடு இருந்திருக்கிறாரு. எகிப்தில் இருக்கிற ஆட்கள் கர்த்தர் கூட்டிகிட்டு போகிறத கர்த்தர் வந்து வச்சு வச்சிருக்கிறாரு. இங்கே எகிப்து வந்து பணம் வந்து வனாந்தரம் ஆயிடுச்சு, 40 வருஷமாக தாறுமாறாக போயிடுச்சு, பாலை நிலமாக போயிடுச்சு, பேசப்படாத ஒரு தேசமாக போயிடுச்சு. அந்த நியாயத்தை இப்போலாம் உண்மைதான்னு சொல்லி நம்ம பார்த்தாலும் ஒரு பக்கம் பார்த்தாலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் இறங்கின அதே தேவன் எகிப்துக்கு இறங்குகிற தேவன். அப்போ இறங்குகிற தேவன் பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் இறங்கியிருக்கிறார், ஆடிப்பட்டிக்கு இறங்கியிருக்கிறார், ராமியன்பட்டிக்கு இறங்கியிருக்காரு. அப்போ இந்த ராமாயணப்பட்டியில் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, நாம் வந்து பரிசுத்தவான்களா மாறணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணப்பட்டிக்காக என்ன செய்யணும், போராடி ஜெபம் பண்ணணும். அது வனாந்தரமாக போயிடக்கூடாது. எந்த தேசத்தையும் கைவிடுகிற தேவன் இல்லை. கடைசி வரைக்கும் இப்போ நீங்கள் ராமாயணப்பட்டி வந்து ரசிக்கணும் அப்படின்னா உங்கள் சந்தையிலேருந்து ஒரு ஆளை எழுப்பிக்கிட்டே தான் இருப்பார். அதை மனசில் வச்சுக்கிறணும். நான் பின்மாறி போயிட்டுன்னா வேறொரு ஆலோசனை கர்த்தர் வந்து எழுப்புவார். இப்போ முருகன் சொல்கிறார்ல, நீ உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, நீ இந்த காலத்துக்கு நீ ராஜாவோட ஒய்ஃபாக இருக்கிறவங்கள உன்னையே செஞ்சுருவாங்க, நீ தப்பு வைக்கப்படலாம். ஆனால் வேறொருத்தர் என்ன செய்வார், கர்த்தர் எழுப்புவார். அப்போ உன்னுடைய திட்டத்தை குறித்து நீ கவனமாறு அப்படின்னு முருகன் என்ன செய்வார், எஸ்தர் ராஜாவுக்கு சொல்லி விடுவார். அவர் கீழ்படுத்துவார். அப்போ இன்னைக்கு எனக்கு தானிப்பட்டு வச்சிருக்காரு, உங்களை ராமின்பட்டு வச்சிருக்காரு, எதுக்காக என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நேற்று என்ன பார்த்தோம், நம்மகிட்ட ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நம்மகிட்ட இறக்கம் அவர் தகுதி. ஆனால் எதுக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது ராமியன்பட்டியில் உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டார், வாடிப்பட்டியில் என்னை எதுக்கு தெரிந்து கொண்டாருன்னா இந்த உலகத்துக்கு நான் இந்த வாடிப்பட்டிக்கோ இந்த ராமியன்பட்டிக்கோ நான் உப்பாக இருக்கிறதுக்காக என்னை தெரிந்து கொண்டார். நான் கெட்டு போனால் ராமியன்பட்டி கெட்டு போகும் அப்படின்னு நீங்கள் கனவு காண வேண்டியதில்லை. வேறு ஒரு ஆளை கத்தனை எழுப்புவார். அவர் வரைக்கும் ராமியன்பட்டிக்கு ஒரு உப்பான ஒரு ஆள் தேவை, மறுரூபமாக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை அப்படிங்கும்போது கத்தனை சொல்ல ஒரு ஆளை எழுப்பிக்கிட்டே இருப்பார்.
இந்த குடும்பம் அதுக்குள்ளே அழிஞ்சு நான் நினச்சேன்டா. ஆனால் அந்த திடீர்னு வந்து நல்லா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாமா. அப்போ இந்த உலகத்தில் வந்து நன்மையாக செய்கிற ஒரு காரியங்களை வச்சு ஒரு குடும்பம் வந்து எழுந்துச்சுன்னு சொன்னால், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை நான் செய்யலைனாலும் அந்த ராமையன்பட்டி அழியக்கூடாதுங்கிறத அந்த ஆண்டவர் வருகிற வரைக்கும் ராமையன்பட்டி ஒரு ஆயிரம் செய்வார், கத்தனை செய்வார் வச்சிருப்பேன். இந்த நமக்கு 8th நியாயத்திற்கு வந்து நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் வந்து மெயினான விஷயம் வந்து இதுதான், ரைட்டா? எசேக்கியேல் 30:7-8 திரும்ப வாசி. எசேக்கியேல் 30:7-8. பாழாய் போன தேசங்களின் நடுவிலே பாழாய் போவார்கள், அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களில் அவர்கள் பட்டணங்களும் அவாந்தரமாகும். நான் எகிப்திலே தீ கொளுத்தும் போதும் உனக்கு துணை நின்ற யாவரும் முறிக்கப்படும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமாம், எவ்வளோ தூரம் வந்து கர்த்தர் வந்து அதை வந்து தீ கொளுத்து அப்படி பார்க்கும்போது தீயில வந்து அகப்பட்ட எந்த ஒரு பொருள் நம்ம கையில் கிடைக்கிறது இல்லை. இப்போ சோதம் குமாரம் பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தாலும் இந்த சோதம் குமாரம் பட்டணத்தில் உள்ள எந்த ஒரு ஆய்வு அகழாராய்ச்சி பண்ணுறாங்க, அது எந்த ஒன்றுமே தடையை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா ஆராய்ச்சியாளர் வந்து சொல்கிறாங்க. அப்போ சோதம் குமாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் இன்னைக்கு எகிப்து வந்து இருக்குது. ஏன்? சோதம் குமார் வந்து அழிக்கப்பட்டுச்சு. அதே தீதை இப்போ நம்ம வாசிக்கிறோம். 29 எத்தனை வருஷம் 37 வந்து பார்த்தீங்கன்னா தீ கொளுத்துறாரு. தீ கொளுத்தும் போது என்ன செய்யணும், எல்லாரும் தீ கொளுத்துனா எல்லாம் டோட்டலாக வந்து செய்யணும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அடாந்தரமாக்கிட்டாரு, நிறைய 2 பலந்து வச்சு நொறுக்கிட்டாரு, 10 வாழைகளை கொடுத்து நொறுக்கிட்டாரு. இத்தனை காரியங்கள்னு சொல்லி எகிப்துக்கு என்ன செய்யுது இருக்குது. ஆனால் சோதம் குமார் என்ன செய்யலை, கண்டுபிடிக்க முடியல. அதாவது அகழ்வாராய்ச்சி. இப்போ எகிப்து வந்து எகிப்து இருக்குது, கிரீஸ் நாடுக்கு நம்ம போகலாம், அங்கே போய் ஜனங்களை போய் பார்க்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில எகிப்து நாடு இருக்குது. ஆனால் சோதம் குமாரங்கிற பட்டணத்தை அந்த மேப்பில் கூட நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியல, எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நம்ம சத்தியம் பார்த்தோம், யாருக்குமே இரக்கம் பாராட்டுகிற தேவன் என்ன செஞ்சோம், இரக்கம் பாராட்டுகிற தேவன் கடைசி வரைக்கும் என்ன செய்வார், அங்கே ஒரு ஆளை வந்து வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். ஆனால் சோதம் குமாரத்தில் வந்து பட்டணத்தில் வந்து எந்த ஒரு தடையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, அகழ்வாராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு நமக்கு என்ன ஒரு கேள்வி வளர என்ன பார்த்தீங்கன்னா, யாருமே அண்டு செய்ய மாட்டாரு, தள்ளி வைக்க மாட்டார், கடைசி வரைக்கும் ஒரு ஆளை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் சோதம் குமாரால் வந்து எந்த தடையும் இல்லை, எல்லாரையும் அழிச்சு போட்டாரு. ஆனால் இங்கே தடை இருக்குது. ஏன்? அங்கே நீதிமான்கள் யாருமே இல்லாமல். இப்போ என்ன பார்த்தோம், நீதிமன்றம் வச்சிருப்பாருன்னு பார்க்குறோம். நீதிமன்றங்கள் வந்து யாருமே இல்லை மாட்டேன், அவர் வர்ற வரைக்கும் ஒரு நீதிமன்றம் இருப்பேன், எந்த ஒரு பட்டணத்தை அரிசி வர கைவிடுகிற தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அங்கே மட்டும் ஏன் வைக்கல, தடை இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த நீதிமானத்தான் லோத்து இருந்தால் லோத்தையும் கர்த்தர் வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டார்ல, அதனால அங்கே நீதிமான் இல்லை சோதம் குமாரால. நம்ம பார்த்துட்டு வந்த சத்தியம் என்ன, இது வரைக்கும் பார்த்தோம், தீர்வுக்கு இறங்குறாரு, சீதோனுக்கு இறங்குறாரு, அவங்களுக்கு இறங்குறாரு. இப்போ லோத்து இருந்த காலங்களில் வந்து அங்கே இருந்த ஆட்கள் வந்து ஆண்டவர் செய்யலை, இறக்கம் பாராட்டில் எல்லாரும் செஞ்சு போயிட்டாங்க. அதே தீ தான் எகிப்துக்கு வந்துருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கடைசி வரைக்கும் ஒரு பட்டணமும் ஒரு கிராமமும் இருந்தால் அங்கே ஒரு நீதிமன்றத்தை வந்து கட்டளையிட்டு இருப்பார். அவர் வர்ற வரைக்கும் சேர்ந்து இந்த பூமி வந்து கெட்டு போகக்கூடாதுனால செய்யாது ஒரு நீதிமன்ற உலகத்தில் வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரோம். அப்படித்தானே பார்த்துட்டு வரோம். அப்போ ராமியன்பட்டியில் வந்து ஒரு ஆளை வச்சிருப்பாருன்னு இது வரைக்கும் பார்த்துட்டோம்னா, ஆனால் சோதம் குமார்னா ஆள் இல்லை, சோதம் குமார் தடயம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாதுகாதுக்கு என்ன வித்தியாசம்? அகழ்வாராய்ச்சியில் வந்து அவங்க தடயங்கள் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அந்த சோதம் குமாரங்கிற பூமி இந்த உலகத்துல தான் இருந்திருக்கணும். தடயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. எனக்கு எகிப்து இருக்குது, எகிப்துல உள்ள தடயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, எகிப்து இருக்குது, ரைட்டா? இப்போ அகழ்வாராய்ச்சியின் படி இப்போ நமக்கு என்ன பண்ண, தீர்வு அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அங்கே ஆட்கள் யாருமே இல்லை, ஒரு வலை விரிக்கிற பாறையில் மீன் வலை விரிக்கிற மாதிரி கர்த்தர் வந்து தீர்க்கதரிசனம் சொன்னார். அதே மாதிரி தீர்வு இருக்குது. ஆனால் தீர்வை குறித்து என்ன பண்ணுறாங்கன்னா அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. உள்ளே போய் பொண்ணு வெளியில் என்ன செஞ்சுருக்காங்க, சகதி மாதிரி சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ உள்ள சுனாமி வந்து உள்ளே அமுகி போச்சு பட்டணம். அப்போ உள்ளே இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஆண்டவரோட தீர்க்கதரிசனம் படி தீர்வு இல்லை, தீர்வுக்கு பாறை இருக்குது, அகழ்வாராய்ச்சி நடத்துகிறாங்க. தீர்வுங்கிற பேர் இருக்குது,
ரைட்டா? பட்டணம் இருக்குது, பூமி சரி அந்த பூமி பாறை இருக்குது, ஆட்கள் குடியில. அதே லெவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா சோதோம் குமாரை வந்து கண்டுபிடிக்க முடியல. எந்த இடத்துல இருந்துச்சுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல, அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆண்டவருடைய பார்வையில சோதோம் குமாரா பட்டணம் இருந்த அந்த மண் அந்த பூமி ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்படியும் அங்க இருக்கிற ஜனங்களை கத்தரிச்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. நம்ம இப்போ கத்துக்கிற வேண்டிய விஷயம் அப்படியா? சோதோம் குமாருக்கு அகழ்வாராய்ச்சியில சோதோம் குமார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலைனாலும் தேவனுக்கு தெரியும்ல, நான் எந்த இடத்துல குண்டு போட்டேன், எந்த இடத்துல நான் தீ வந்து கொளுத்துறேன், எந்த இடத்துல செத்தாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல. அப்போதான் ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க, புதிய ஏற்பாடுன்னு சொல்லுவார். இதுக்கு நம்ம வந்து வசன ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட வந்து ஆதிவன் பெட்சாயிடாவே கோரோசினே உங்களுக்கு ஐயோ சோதோம் குமார பட்டணத்து வாசி வந்து உங்ககிட்ட வந்து என்ன செய்வாங்க, வாதிடுவார்கள். நாங்கள் ஆண்டவரை பார்த்துருந்தா நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே அங்கே மென்ஷன் பண்ணுறார். ரைட்டா? நான் சொல்ல வர புரியுதா? புரியுதா அக்கா? அவங்களுக்கு புரியுதான்னு கேட்குறாங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? சொல்ல வர்றது புரியுதான்னு கேட்குறாங்க. பெட்சாயிதாவே மத்தியில் தானே வரணும். ஆமாம், 26 23 11 10 11 23 24 வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டு இருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். புரியுதா? அப்போ நம்ம பார்த்தபடி வந்து ஆண்டவர் வருகிற வரைக்கும் வந்து ஒரு பரிசுத்தவன் எங்கே இருக்கணும், இந்த பூமியில் ஒரு பட்டணத்துக்கு ஒரு ஆளாவது கத்தனை வச்சிருப்பார், உப்பை வச்சிருப்பார். அப்படி தான் நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது சில தீர்வில் வந்து சில பட்டணங்கள் இல்லை. தீர்வு பட்டணம் வந்து திரும்ப எழுப்பப்படலை, கட்டப்படலை, அது தரிசா போச்சு, தீர்க்க தரிசனம்ன்றாங்க சொல்லலாம். ஆனால் அங்கே பாறை இருக்குது, அங்கே என்ன பண்ணுறாங்க, அகழ்வாராய்ச்சி வந்து பண்ணுறாங்க, பண்ணி வந்து கண்டுபிடிக்கிறது இருக்கிறாங்க. அது ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. இது அழிக்கப்பட்டு போயிடுச்சு, நிறைய இடமா போய் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து அங்கே இருக்குது. அப்போ அங்கே கொஞ்சம் பேர் சுற்றுலாத்தலம் டூரிஸ்ட் ஏரியாவிலேருந்து அங்கே 2-3 பேர் குடியிருக்க மாட்டாங்கன்னா இருப்பாங்கல்ல. சொந்தமாக இல்லாட்டி எவனாவது ஒருத்தர் ஒரு ஹோட்டல் கட்டியாது. இப்போ கோவாவுக்கு போகிறாங்க, கோவாவில் வந்து கோவா ஒரு தனி மாநிலம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, எப்படி வந்து கத்தர் வந்து வச்சுருப்பார். அகழ்வாராய்ச்சிக்கு வந்து கண்டுபிடிக்க முடியலை, ஆனால் ஆண்டவர் கோடிட்டு காமிக்கிறாரு. சோதோம் குமாரை வந்து நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம் கோடிட்டு காமிக்கிறாரா? அப்போ கோடிட்டு காமிக்கிற தேவன் சோதோம் குமாரை அங்கே என்ன செஞ்ச அந்த பூமியானது அந்த இடத்துல இருக்குது. இவனுக்கு கண்டுபிடிக்க முடியல, யாருக்கு? மனுஷனுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்னா அதனுடைய பாவம் அப்படிப்பட்டது. சோதோம் குமாரின் பாவம் வந்து ரொம்ப மோசமான ஒரு பாவம். இப்போ அந்த பாவம்லாம் இன்றைக்கி இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் கூட அந்த சட்ட மசோதா நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆணோட ஆண் வந்து கல்யாணம் பண்ணுற காரியங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பாவம் வந்து பார்த்திங்கன்னா அது முத்தி போய் தான் கற்று வச்சுறாருன்னா
அக்கினிகளை வந்து அழிக்கிற தேவன் இருக்கிறாரு. அப்போ அந்த பாவம் கொடிதாக இருந்தாலும் நாம் இப்போ பார்த்து கொண்டு வருகிற பிரகாரம் அண்டசிய நாடுகள் வந்து சோதம் கொமாராவில் இருக்கிற அந்த பட்டணத்துக்கு கர்த்தர் இறங்குகிற தேவன் அப்படின்னு பார்க்கும்போது அது மண்ணோட மண்ணாக போய் அடையாளம் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் அங்கே ஆட்கள் குடியிருப்பாங்க. அங்கே யாராவது ஒரு தெரிஞ்ச ஆண்டவர் வர்ற வரைக்கும் ஒரு உப்பாக இருந்து ஆகணும் சத்தியத்தின்படி. அப்படிதான் பார்த்துட்டு வரோம். சத்தியம் போய் சொல்லாது இல்லையா? சத்தியம் போய் சொல்லுமா? போய் சொல்லாது இல்லையா? இது நாமளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் பிரஸ்தாபத்துக்கோ நம்முடைய மேன்மைக்கோ நம்ம பார்க்கல. நம்ம சத்தியத்தை செய்கிறோம், சத்தியமாக நம்ம பார்த்துட்டு வரோம். எந்த காரியம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்தது, நாம் எப்படி கடந்து போகணும்னு சொல்லி நம்ம பைபிள் சரியாக வந்து பார்த்துட்டு வரோம். நம்ம வந்து பிரசங்க மைண்டில் நம்ம வந்து போகலாம். பிரசங்க மைண்டில் போனாலும் கர்த்தருடைய வார்த்தை சரி மாற்றி இப்போ பேசுறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. ஆண்டவர் தான் சில கோடிட்டு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறாரு. இந்த உலகத்தில் ஒரு கிராமம் இருந்துச்சுன்னா அங்கே நான் வர்ற வரைக்கும் ஒரு உப்பா ஒரு மனுஷனை டக்குன்னு மர்மமாகக்கூடிய ஒரு மனுஷனை வச்சிருப்பேன்னு சொல்லுகிற அதே தேவன் சோதம் குமாருக்கு வச்சிருப்பாரா? வைக்க மாட்டாங்க. நிச்சயமாக வச்சிருப்பார். எப்படி வச்சிருப்பாரு? நம்ம கம்யூனிஸ்டாக விளக்குகிற தேவனாக இருக்கிறாரு. ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கட்டும். அப்போ அந்த டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு ஹோட்டல் கட்டிடுவேன். ஒரு பெரிய பணக்கார ஹோட்டலை கட்டிட்டு நீ இங்கே எதுவும் நடத்துகிறான்னு சொன்னாலும் அவன் குடும்பம் இங்கே வந்து இருக்குமா இருக்காதா? இப்போ இங்கே ஒரு தீவுக்கு போகிறாங்க. நம்ம ஒரு தீவு சொல்லலாம், பக்கத்தில் ஒரு தீவு பேர் சொல் அந்தமான் தீவில் வந்து அந்த நாட்டில் ஆட்கள் நாடு கடத்துறாங்க, ஜெயிலில் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி அங்கேயும் ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ எப்படி ஆகிலும் கர்த்தர் என்ன செய்வார்? எந்த நாடாக இருந்தாலும், எந்த தேசமாக இருந்தாலும், எந்த பட்டணமாக இருந்தாலும், எந்த கிராமமாக இருந்தாலும் என்ன செய்வார்? கர்த்தர் அங்கே ஒரு ஆளை வச்சிருப்பார். வச்சு ஆகணும். ரைட்டா? ஒரு பட்டணமும் செய்யக்கூடாது. கெட்டு போகிறது அவருக்கு சித்தம் இல்லை. ஆமாம், சித்தம் இல்லை. இங்கே எனக்கு வந்து இப்போ என்ன செய்கிறாங்க? எல்லா இடங்களையும் என்ன செய்யணும்? நம்ம வந்து தெருவுக்கு எல்லா பட்டணங்களும் என்ன செய்யணும்? ஆலயம் எழுப்பப்படணும், தேவனுடைய வார்த்தை பேசப்படணும், அங்கே எப்படியாவது ஜனங்களை கூட்டி சேர்க்கணும்னு சொல்லி உலகம் வந்து பிரயத்தனப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த பட்டணத்தில் அங்கே யாரையாவது ஒருத்தர் என்ன செய்வார்? கர்த்தர் வந்து வச்சிருப்பார். வைக்காம என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். ஆமாம், ஒரு மிஷினரி வந்து ஒரு இடத்துக்கு வந்து எனக்கு அந்த பட்டணம் பேரெலாம் மறந்து போச்சு. அவங்க வந்து மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆத்மாவும் உங்களுக்கு கிடைக்காது. அவரே சோர்ந்து போய் அந்த பட்டணத்தை விட்டுட்டு அவங்க அம்மாவே அவர் குடும்பத்தை விட்டுட்டு அவர் வந்துடுவார். வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். எனக்கு வந்து அது எல்லாமே மறந்து போச்சு. அப்படி எல்லாம் மறந்து போகும்போது அந்த மினிஸ்ட்ரி எல்லாம் எல்லாம் ஒன்றுமெல்லாம் போயிடுது. அந்த குடும்பமே சதறப்பட்டு போயிடும். அப்போ அந்த அவங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரிக்கு அந்த மிஷினரிக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணை கர்த்தர் வந்து எப்படியே தெரிந்து கொண்டு அது கொஞ்சம் நல்லா ஹை லெவல் படிக்கிறது நல்லா வந்து அந்த மிஷினரியோட காலேஜ்லாம் வந்து படித்து அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போகாமல் அந்த காலேஜில் வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்பீச் பண்ணுவான். கர்த்தரை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்கோம். அப்படி கர்த்தரை பற்றி பேசும்போது ஒரு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பிரசங்கம் பண்ணும்போது இப்படி எங்கள் அப்பா அப்படிலாம் பண்ணார் வச்சார், நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம், எனக்கு அதுக்கு மேலே ஒரு தாக்கமாக இருக்குது, நான் தனியாக இருக்கிறேன், போய் பார்க்க முடியுமான்னு தெரியல மாதிரி அதை குறித்து வந்து சாட்சியாக வந்து பேசிகிட்டே இருந்திருக்கு. அப்படி பேசும்போது அங்கே படிக்க வந்து ஒரு பையன் வந்து எழுப்பி சாட்சி சொன்னாங்க. அந்த பையன் சொன்னான்னா, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்கள் அப்பா மிஷினரியாக இருக்கிறப்ப நான் வந்து சண்டே கிளாஸ்க்கு பாடத்துக்கு வந்தேன், அவருக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன், அப்போ நான் தொடப்பட்டேன். இப்போ வந்து அங்கே எத்தனை 70 பேர் எனக்கு தெரியல, அங்கே நான் வந்து மினிஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் வந்து அந்த பிள்ளைகிட்ட சாட்சி சொல்லியிருக்கேன். அந்த ஒன்றுமே இல்லை, அவர் வந்து இங்கே ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துட்டார். இந்த பிள்ளை வந்து அவங்க யாரும் சொல்கிறவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ சொல்கிறத கேட்டு இந்த பிள்ளை வந்து சாட்சி சொல்லி பேசும்போது அந்த இடத்துல வந்து கர்த்தர் என்னையே வச்சிருக்கிறாரு. அப்போ எப்பேற்பட்ட தேவன்! நான் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க, அங்கே ஒன்றும் நடக்கலை அப்படின்னு போனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அங்கே கிரியை செய்கிற தேவன், கிரியை செய்கிற தேவன். அதே மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினரியை நரமாம்சம் படிச்சுருந்து நினைக்கிறேன், புதுசு அடித்து சாப்பிட்றவங்க அதில் எப்படியே போய் அவர் வந்து செட்டில் ஆகிறாரு. ஒருத்தர் வந்து ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் இவருக்கு வந்து பேச பாஷையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் பாட்டுக்கு அவர் பைபிள் படிக்க ஜெபம் பண்ண அந்த மாதிரி காரியங்கள் நன்மையான காரியங்களை செய்ய சுவிசேஷம் எதுவும் சொல்ல முடியலை. பைபிளுமே எதுவும் கிடையாது, கேட்கக்கூடிய நிலைமையும் அவங்க இல்லை. இவர் வாழ்ந்து போய்ட்டு செத்து போயிட்டார். செத்து போன பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு மிஷினரி வராரு. அப்போ மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்துவ சொல்லும்போது நீங்கள் சொல்கிற ஏசு வந்து இங்கேருந்து செத்து போயிட்டாருன்னு சொல்லி
நீங்கள் சொன்ன இயேசு வந்து இங்கே இருந்தார், இத்தனை வருஷத்துக்கு செத்து போனாருன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஒரு ஆளை வந்து வச்சு சாக வச்சு, அப்போ அந்த செத்து போன ரத்தம் வந்து ஆபேலின் ரத்தம் வரைக்கும் உண்மையாக ஜீவபலியாக மறிக்கிற அந்த ரத்தமானது ரத்தத்தினால கர்த்தர் இன்னொரு ஆளை கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ இவருடைய அறிவு, இவருடைய ஞானம், இவருடைய வல்லமை, இவருடைய நடத்துதல், இவருடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது மலப்பாக இருக்கும். நம்மளை கொண்டு செய்கிறாருன்னு அது பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இல்லாத இடத்துக்கு வந்து யாராவது ஒரு போனாலும் இல்லை போயிட்டு அவன் மாட்டேன்னு சொல்லி வந்தாலும் கர்த்தர் வந்து எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அதே இடத்துல செத்தாலும் அங்கே ஒரு சாட்சியை கர்த்தர் சார் எழுப்புகிற தேவன். அப்போ இன்றைக்கி நம்ம வந்து எகிப்தை பற்றி நம்ம பார்க்கும்போது டைம் பார்க்கும்போது ஆமாம், சீர்குளத்தினாலும் சரி, அவாந்தரமாக்கினாலும் சரி, நியாய தீர்ப்புக்கு நேரம் கடந்து போனாலும் சரி, இந்த உலகம் கெட்டு போகிற வரைக்கும் அப்படி பார்க்கும்போது அவர் வர்ற வரைக்கும் இந்த பூமியில் வருஷத்து வரிசைன்னு வச்சு ஆகணும். அப்போ இந்த பூமியில் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம வந்து டோட்டலாக பரிசுத்தமாகலாம். கர்த்தர் வச்சுருப்பார், இந்த வாடிப்பேட்டில் ஒரு டோட்டல் பரிசுத்தவனை வச்சுருப்பார். ராமாயணப்பேட்டில் நீங்கள் பரிசுத்தமாகலாம், நீங்கள் டோட்டல் பரிசுத்தவனை என்ன செஞ்சுருப்பார்? கர்த்தர் வச்சிருப்பார், வச்சிருப்பார். நம்முடைய பார்வைக்கு போய் நம்ம பரிசுத்தமான பிறகு இந்த ராமாயணப்படி கர்த்தர் வருவாரா? கிடையாது. இந்த வாடிப்பட்டிக்கு நான் பரிசுத்தமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரா? கிடையாது. இன்றைக்கி இருக்கணும், இருந்தாகணும். வசனத்தின்படி என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ உலகத்தில் எந்த பட்டணமாக இருக்கட்டும், எந்த கிராமமாக இருக்கட்டும், இன்றைக்கி புடினா இருக்கட்டும், உக்ரைன் அதிபராக இருக்கட்டும், வேலை இருக்கிற கிம்மாக இருக்கட்டும், யாருமே சுவிசேஷம் போக முடியாது. சீனா தேசமாக இருக்கட்டும், அங்கேயே என்ன செஞ்சுருப்பாங்க? பரிசுத்தவாங்க இருப்பாங்க. கர்த்தர் வச்சிருப்பார். அவன் வேணால் எல்லாத்தையும் கொள்ளலாம், சோமாலியாவில் எல்லாரையும் கொள்ளலாம், அது பாருங்க ஆப்பிரிக்கா நைஜீரியாவில் எல்லாரையும் கொள்ளலாம், அவங்க செத்துக்கிட்டே இருக்கலாம். அது வந்து ஆண்டவர் சொல்கிறாங்க, பள்ளி எங்களுடைய தொகை நிறைவாகும் வரைக்கும் சரி இந்த காரியங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு, ரத்த சாட்சியை மறைக்கலாம். ஆனால் அங்கே என்ன செஞ்சுருப்பார்? அவர் வருகிற வரைக்கும் ஒரு பரிசுத்தவர் என்ன செய்யணும்? அந்த 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 சோமாலியா இருக்கட்டும், உக்ரைன் டெய்லி சண்டை போடுறாங்க, இப்போ இது சிராங்க சண்டை போடுறாங்க, மணிப்பூரில் சண்டை போடுறாங்க, அட இஸ்ரேலில் என்ன செய்கிறாங்க? சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி சொல்கிறான், அவங்க கைவிடப்படுவாங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அங்கேயே என்ன செய்யணும்? அந்த இஸ்ரேலோட தேசம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பரிசுத்தவங்க இருந்தாங்க. அவன் நியாயத்தை இப்போ புதிய ஏற்பாடை கையில் வச்சுக்கிறக்கூடாது, தூக்கி தூர போட்டுறேன், வச்சுக்கிற விட மாட்டேன். அப்படிப்பட்ட தேசத்தில் யார் இருந்தாங்கன்னா பரிசுத்தவங்க இருந்தாகணும். அவருடைய ரீதியின்படி என்ன செய்யணும்? எல்லா இடத்துலையும் பரிசுத்தவங்க இருந்தாகணும். ஒரு 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 ஊர், ஒரு கிராமம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் பூமியில் கத்திரிச்ச பரிசுத்தவங்களை வச்சிருக்கணும். பரிசுத்தவங்க இல்லைன்னு என்ன செய்வார்? அதை தீக்கிரையாக்குவார். தீக்கிரை ஆக்குனால அந்த மண்ணானது ஆண்டவர் வர வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அங்கே என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு பரிசுத்தவங்களை செய்வார் வச்சிருக்கிற தேவன். எப்படி ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்தாரோ, எப்படி சாகடிச்சாரோ, எப்படி ஒரு 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 சின்ன பையன் வந்து ஒரு 60-70 ஆத்துமக்களை வந்து உருவாக்கணும், அது மாதிரி என்ன செய்வார்? கர்த்தர் உண்டாக்குகிற தேவன், வழி நடத்துகிற தேவன். அப்போ அவனுடைய அறிவின் ஞானத்தை வந்து மனுஷனுடைய அனுமானிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்குறோம், இப்படி செய்வார், இப்படி செய்வார். அப்போ இதை காட்டிலும் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்கிற தேவன். அவருடைய ஞானம் வந்து எப்படி இருக்குது? என்னது? அனந்த ஞானம்ன்றாங்க. அனந்த ஞானம் என்னதுன்னா அதுக்கு ஆணவம் கிடையாது, முடிவு என்ன இருக்குது? அக்கணவும் கிடையாது. அவருடைய அனந்த ஞானத்தை சொல்ல புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய வெளிச்சத்தில் நமக்கு கேட்கிற, அவர் சொல்லிக் கொடுக்குற பாதையில் நம்ம செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செய்கிறோம். ஆமாம், புரிந்து கொடுக்குற, கிரகிக்கக்கூடிய தன்மை நமக்கு செய்கிறாரு, கொடுக்குற தேவனாக இருக்கிற. அப்போ இந்த எகிப்தை பற்றி நம்ம நியாய தீர்ப்பை பற்றி நம்ம படிக்கல, இந்த விஷயம் மக்கள் செஞ்சுருக்காது, தெரிஞ்சிருக்காரு. அப்படி தானே? முடிச்ச டைமு 2 நிமிஷம் நம்ம முடிச்சிருவோம்.